ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. நம்மளோட ரிபப்ளிக் சேனல்ல இன்னைக்கு மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 48வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ள போலாம். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்குமான உறவு பற்றிய உண்மை மற்றும் நரன் நாராயணன் இந்த இரு இணைகளிலும் உள்ள ஒற்றுமையால் இருவரும் ஒருவராயின எழும் பங்கேற்பாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். இந்த இணை இயங்கும் விதம் மற்றும் இருவரும் ஏற்றிருக்கும் வித்தியாசமான பொறுப்புகள் மூலம் எப்படி ஒருவருக்கொருவர் ஈடு கொடுக்கின்றனர் என்பதையும் இந்த பகுதியில் நாம் அறிவோம். இந்த நரன் நாராயணன் எனும் மையக்கரு பலவாறாக வடிவெடுக்கிறது. இதன் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அந்த கடவுளே ஆனாலும் இந்த மனிதனின் உலகத்திற்கு வந்தால் அவருக்கு மனிதனின் துணை தேவைப்படுகிறது. கடவுள் உங்கள் வீட்டிலேயே வாழ்கிறார் என்றாலும் கூட அவருக்கு உங்களின் உதவி தேவைப்படுகிறது. இல்லை என்றால் அங்கே வேலை நடக்காது. உங்களிடம் தெய்வீகமே குடியிருக்கலாம், ஆனால் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் அதனால் பலன் ஏற்படாது. இதுவே இந்த இணை வெளிப்படுத்தும் செய்தி. வெவ்வேறு பெயர்கள் ஒரே கருத்துரு. நரன் நாராயணன் இருவரும் ஜோடியாக பலமுறை இதை நடத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் அர்ஜுனன் கிருஷ்ணன் இருவரும் அதே மனிதர்கள் தானா? அர்ஜுனனை பொறுத்தவரையில் அதே உயிர் என நாம் கூற முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஞாபக பதிவுகள் அவனை தாங்கி செல்வதுடன் ஒரு குறிப்பிட்ட எலும்பு உறுதியையும் அளிக்கிறது. இதை நாம் கர்மா என அழைக்கிறோம். கிருஷ்ணரை பற்றி பிறகு பார்ப்போம். ஏனென்றால் கிருஷ்ணர் என்று ஒன்றுமில்லை. கிருஷ்ணர் ஒரு மிக மெல்லிய ஆச்சரிய கொத்து போன்றவர். அனைத்திற்கும் எது அடிப்படையாக இருக்கிறதோ அது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறது. எந்த நேரத்திலும் அது தன்னை கட்டவிழ்த்துக் கொள்ள முடியும். இதையே ஒரு வார்த்தைகளில் கூறுவதானால், நரன் என்றால் அதே மூலமானது சற்று நிர்பந்தமான தன்மையோடு வடிவெடுத்திருக்கிறது. நாராயணன் என்றால் அதே மூலமானது இன்னும் சற்று விழிப்புணர்வான தன்மையில் வடிவெடுத்திருக்கிறது. விழிப்புணர்வு என்ற சுமையால் நாராயணன் சுயமாக நிகழ்த்தும் செயல்கள் குறிப்பிட அளவில் மட்டும் இருக்கிறது. இன்னும் சற்று நிபந்தனை நிலையில் உள்ள நரனை அவர் செயல் செய்வதற்கு தேர்வு செய்கிறார். இதே மையக்கரு மற்ற கலாச்சாரங்களிலும் உருப்படுகிறது. கடவுளும் அவரது மகனும் இணைந்து செயல்படுவது. நரன் நாராயணன் என்றால் இதுதான். ஒரே மூலம் இன்னும் சற்று அல்லது முழு விழிப்புணர்வோடு தன்னை ஒரு நிலையில் கட்டமைத்துக் கொள்கிறார். மற்றொரு நிலையில் கட்டாயங்களுக்கு உட்பட்ட நிபந்தனைகளையும் நிலையோடு தன்னை கட்டமைத்துக் கொள்கிறது. கிருஷ்ணர் ஒரு தேரோட்டியாக மட்டுமே வருகிறார். அவர் போர் செய்யவில்லை. அவர் செயலில் ஈடுபடவில்லை. நீங்கள் விழிப்புணர்வாக நிலை மற்றும் செயல் என ஒரே நேரத்தில் செய்யும் போது பல வழிகளிலும் உங்களை நீங்களே முடக்கிக் கொண்டு உங்கள் வாழ்நாள் மற்றும் நீண்ட அடையக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்தும் ஆற்றலை குறித்து கொள்கிறீர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுகிறார்கள். இதுவே கிருஷ்ணர் தானே செயல்படுவது என தேர்வு செய்திருந்தால் அப்போது அவர் யார்? அவரது வீச்சும் காலம் எந்தளவு நீடிக்க முடியும் என்பதற்கான வரையறையும் குறைந்துவிடும். செயல் ஆம், பலன் இல்லை. இந்த மனித மனம் மற்றும் மனித உடல் இவை மட்டுமே தனித்துவமானவை. எனவே இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்பது உடல் மற்றும் மனதை கடந்தது, உலகமயமானது. கிருஷ்ணன் நாராயணன் என்ற வடிவத்தில் வருகிறார். அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமான என்பது எப்போதுமே அர்ஜுனன் நரனுடன் பயணிக்கிறது. கிருஷ்ணர், ஓ அர்ஜுனா, நான் உனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ செய்யும் அனைத்திலும் உன்னுடன் இருப்பேன். நீ செய்வதை என்னிடம் விட்டுவிடு. தயக்கம் வேண்டாம், ஒருமனே செயல்பட என்கிறார். கிருஷ்ணன் என்னிடம் விட்டுவிடு, வெறுமனே செயல்படு என்று கூறும்போது அவர் முடிவை என்னிடம் விட்டுவிடு என்கிறாராம். இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரிய குடும்பம் அதில் உள்ள பூமி கிரகங்கள் என்பது வெறும் ஒரு சிறு தூசுதான். செயலும் விழிப்புணர்வும். இப்போது இந்த பூமியின் மீது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இசைகள் உங்கள் புரிந்துணர்வு இல்லை. இந்த மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்களே இதுதான் அனைத்திலும் ஆச்சரியமானது என்று யுதிஷ்டன் பதில் கூறுகிறார். அறியாமை என்பது தான் மிக ஆச்சரியமான விஷயம். நீங்கள் எத்தனை முறை நினைவூட்டினாலும் சமாளித்துக் கொண்டு எப்படியாவது மக்கள் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரே வழி. இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இந்த சக்கரவியூகத்தில் சிக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இதற்குள் வந்தீர்கள் என்று தெரியாது. நிச்சயமாக இதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்றும் தெரியாது. அதே போலத்தான் அது மட்டுமே அனைத்திலுமிருந்து விடுபட்டதாக இருக்க முடியும். எது ஏதோ ஒன்றாக இருக்கிறதோ அது ஏதோ ஒரு வகையான வலையில் அகப்பட்டிருப்பதாகவே இருக்க முடியும். வாழும் சூத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணரை சிவன் தான் வழி என்று தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டிருந்தார். இருப்பே இல்லாமல் போவது தான் இருக்கும் ஒரே வழி. இந்த காயம் எனும் உடலானது எப்படியும் இறந்துவிடும், எப்படியும் இது இல்லாமல் போய்விடும். இந்த பூமி அதை உறிஞ்சிக் கொள்ளும். நீங்கள் ஒரு ஈசனாக இருந்தாலும், ஒரு துரியோதனனாக இருந்தாலும், அல்லது ஒரு கிருஷ்ணராக இருந்தாலும், இந்த பூமி உங்களை உறிஞ்சிக் கொள்ளும். காயம் பிரச்சனை அல்ல, நீங்கள் என்பதன் இன்னொரு அம்சம்தான் பிரச்சனை. அதை இல்லாமல் போகச் செய்வதுதான். இந்த மொத்த விளையாட்டுமே அதற்கான அடிப்படையான சூத்திரத்தை கொடுப்பதற்கு தான் கிருஷ்ணர் முயற்சி செய்கிறார். இது ஒரு போதனை போல அல்ல. அவர் தனது வாழ்க்கையை ஒரு சூத்திரமாக இந்த உடல் கடந்த ஒன்றை இல்லாமல் போக செய்வதற்காக வழங்க முயற்சிக்கிறார். ஏனென்றால் இது ஒன்றுதான் நீங்கள் விடுதலை அடைவதற்கான ஒரே வழி என்கிறார். இன்றைக்கு 48வது தலைவர் நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இதை தொடர்ந்து நாம நாளைக்கு 49வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம ரிபப்ளிக் சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.